ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான டாபிக் தான். சுகர் இல்லாத ஆளே கிடையாது. இப்போலாம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சுகர் வந்துடுது இப்போலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க எல்லோரும். சுகர்ஸ் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்னென்ன சாப்பிடணும், எப்படி டயட் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காய்கறிகளில் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், பட்டாணி, வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிட்லாம். ஆஸ் வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியாது, வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அவங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, லெமன், ஸ்ட்ராபெரி, அவகேடோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம். பயறு வகைகளில் கேழ்வரகு, பச்சைப்பயிறு, பாசி பருப்பு, துவரம்பருப்பு, ஓட்ஸு, கம்பு, குதிரைவாலி, கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம். அரிசி எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியான அளவெலாம் எடுத்துக்கணும். சமையல் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். ரேட்டு அதிகம்தான், ஆனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஹோம்மேட் ஸ்வீட்ஸு, இந்த வீட்டில் செய்கிற பலகாரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது செஞ்சாங்கன்னா 1 2 எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஐட்டம்ஸில் எக்கு, மீன், அப்புறம் சிக்கன் இதெல்லாம் அளவோடு எடுத்துக்கலாம். மட்டன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா மட்டனில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, இனிப்பு வகைகள், ஸ்வீட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன். பாக்கெட் ஸ்நாக்ஸு, அந்த பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்க ஸ்நாக்ஸ் எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட் ஃப்ரூட் ஜூஸ், அதாவது ஃப்ரூட் ஜூஸுன்னு குடிப்போம், ஆனால் இனிப்பு இல்லாமல் குடிக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம்ல, அது ஹெல்த்தி தான். இனிப்பு இல்லாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. பேக்கெட் சூப்பு, இப்போல்லாம் ரெடிமேட்லேயே பேக்கெட் சூப்புன்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கி நம்ம வீட்டிலையே சூப் போட்டு ஈஸியாக குடிக்கிறோன்னு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் உண்மையாக ஹெல்த்தியே கிடையாது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஐஸு, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம்ஸ் எதையும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரைஸு நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அளவாக எடுத்திங்கன்னா எதுவுமே உடம்புக்கு ஹெல்த்தி தான். கிழங்கு வகைகள் முக்கியமானது. கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. அதுவும் இந்த மரவள்ளிக்கிழங்குலாம் உண்மையாக சுகரெல்லாம் அதிகமாக்கிடும். அதனால் மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.